ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர, மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது எங்கள் தேவ செய்தியுடன் இணைகிறார் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே இன்றைய நாளிலும் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் கொடுத்த ஞானத்தின் மூலம் எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்து அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் சபை மெம்பர்ஸையும் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் தி பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை எங்களை மேற்கொள்ளும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தை, இந்த வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை புதுப்பிக்கட்டும், எங்களை குணமாக்கட்டும், எங்களை புதியவர்களாய் புதிய சிருஷ்டியாய் மாற்றட்டும், வாழ வைக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைய நாளிலே பரிபூர்ண விடுதலை அடைவார்களாக. வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன், என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டபடியினால் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாளிலே எல்லா ஏரியாவிலும் சுத்தம் உண்டாயிருக்கட்டும், மேன்மை உண்டாயிருக்கட்டும், உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கட்டும், அழுகி பெருகட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். எடுப்போம் யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே மிக முக்கியம், எப்பொழுதெல்லாம் தேவ வார்த்தையை பேசுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசுகிறோமோ, அல்லது தேவன் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளை பேசுகிறோமோ, அல்லது அவர் செய்து முடித்தவர்களை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டியது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமேன். ஒரு ஜெபத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது தேவ வார்த்தையை நாங்கள் ரிலீஸ் பண்ணி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்டாயிருப்பதாக என்று சொன்னால், அந்த வார்த்தை எங்களுடைய வார்த்தையாக எண்ணப்படாமல் அது தேவ வார்த்தையாக எண்ணப்படும். ஆமேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் பிரதிநிதிகளாய் நாங்கள் பேசுகிறோம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி, நீ சொன்னதுதான் நடக்கும் என்று நீ விசுவாசித்தால் அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் எப்படி ஒரு ஒளி இல்லா இடத்திலே ஒளி உண்டாயிருப்பதாக என்று சொன்ன பொழுது ஒளி வந்ததோ, அதே போலத்தான் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று நானும் நீங்களும் சொன்னால், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் இப்படியான வார்த்தையை பேசினால் அது நம்முடைய வார்த்தையாக எண்ணப்படாமல் தேவ வார்த்தையாக போய் தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பி வராது. ஆமேன். ஆகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமேன். அதனால்தான் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார், வார்த்தை அனுப்பி சுத்தம் பண்ணுகிறார், வார்த்தை அனுப்பி விடுதலை ஆக்குறார். ஆமேன். அப்ப வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அது தேவ வல்லமை. ஆமேன். அது மிகவும் முக்கியம். அப்ப நாம் ஜெபத்திலே பேசும் பொழுது, இன்னொருத்தரை குறித்து நாம் பேசும் பொழுது,
நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். என்னத்தை பேசுகிறோம், எப்பேற்பட்ட வார்த்தை அவர்கள் மேல் பேசுகிறோம் என்பதிலே நாங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், வார்த்தையாக தேவனோடு இருந்தார், சகலதும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பிதா வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கினது, உண்டாக்கினது. ஆகவேதான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் என்றால் அந்த வார்த்தையினால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப பிதா வார்த்தையை பேசுகிறார். அந்த வார்த்தை, குமாரனாகிய அந்த வார்த்தை மூலமாய்த்தான் சகலதும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்ப இந்த நாட்களிலும் நாங்கள் ஒரு சுவையினரை பார்த்து சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசினால் அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை ஆகிய கிறிஸ்து தான் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே கிரிகை நடப்பிக்கிறார், சுகத்தை கொண்டு வருகிறார். ஆமேன். அப்ப இவைகள் மிக முக்கியம். வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது எப்பேற்பட்ட வார்த்தை அங்கே போகிறது? இது கிறிஸ்துவின் வார்த்தையாயிருந்தால், இந்த வார்த்தை கிறிஸ்துவாயிருந்தால் அது நிச்சயமாய் அங்கே விடுதலையை கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஆமேன். அப்ப ஒரு சுகையினனை பார்த்து சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாம் சொல்லுவோமானால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், இது கிறிஸ்துவாகிய வார்த்தை. இந்த வார்த்தை போய் அவனை விடுதலையாக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. கிறிஸ்து இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அந்த விடுதலை எப்படி போகிறது? நாங்கள் வார்த்தையை இன்னொருடைய வாழ்க்கையிலே பேசும் பொழுது, இன்னொரு சூழ்நிலையில பேசும் பொழுது, அந்த வார்த்தை ஆகிய கிறிஸ்து அந்த இடத்திலே கிரிகை நடப்பிக்கிறார். ஆமேன். அவருக்கு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன், கவனிங்கள், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. ஆமேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சீட், என்ன சொல்வது, ஒரு சீட், அதை நாம் என்ன செய்யறோம்? விதைக்கிறோம். அதை விதைக்கும் பொழுது அதுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அப்ப வார்த்தையும் கூட என்ன இருக்கிறது? வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் அது கிறிஸ்துவா இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப நாம ஒரு மனுஷரை பார்த்து நாங்கள் பேசும் பொழுது சுகம் உண்டாயிருப்பதா, ரட்சிப்பு உண்டாயிருப்பதா, ஒரு தேசத்தை பார்த்து ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக என்று சொல்லும் பொழுது ஜீவன் புறப்பட்டு சென்று மரித்து போனவைகளை அங்கே உயிர்ப்பிக்கிறது. ஆமேன். மிகவும் அவசியம் வார்த்தை ஆகிய தேவன். ஆமேன். அப்ப நாம வார்த்தையை விசுவாசித்து பேசினால் தேவன் அங்கே கிரிகை நடப்பிக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தை ஆகிய தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிறது. எந்த இடத்திலெல்லாம் ஜீவன் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த இடத்திலெல்லாம் பட்டு போய் காணப்படுகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் சாபங்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், பிசாசின் கிரியைகள் இருக்கிறதோ, அவைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி எல்லா விதமான மரணத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆமேன். மரித்து போன ஆசீர்வாதங்களை நமக்குள்ளே உருவாக்குறது. அந்த ஜீவனுள்ள ஆசீர்வாதங்களாய், மரித்து போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் ஜீவனை பெற்ற ஆசீர்வாதங்களாய் நம்முடைய சரீரமா இருக்கட்டும், நம்முடைய கிரிகைகளாய் இருக்கட்டும், அப்படியாக மாற்றப்படுகிறது. ஆமேன். அந்த ஒளி என்றால் இயேசு என்றால் வார்த்தை. அந்த ஒளி இருளிலே பிரவேசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப தேவனுடைய வார்த்தை எங்கே கடந்து வருகிறதோ அந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாயிருக்கிறது. அந்த வார்த்தை ஒளியாக இருக்கிறது. அந்த வார்த்தையை இருள் என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்துகிற வல்லமை இல்லை.
அப்ப இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது பாவத்திலே வாழுவார்களானால், இல்லை இல்லை, இவர்கள் பாவம் செய்கிறபடினால் தேவன் இவர்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார் என்று நாங்கள் நினைப்போமானால் மிக 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 தவறு. ஏனென்றால் எந்த இருளினாலும் ஒளியை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. அப்ப அவர் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. ஆமென். இருளில் இருக்கிற மனுஷருக்கு என்ன செய்கிறது? ஒளியா இருக்கிறது. இருளில் இருந்த மனுஷனை விடுவிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரவேசிக்கிறது. அந்த ஒளி இருளை கண்டு ஓடி போகிறது அல்ல. அநேக வழிகளிலே நாங்கள் அப்படி நினைக்கிறோம். நாங்கள் இந்த இடத்துக்கு போனால் அல்ல அந்த இடத்துக்கு போனால் பிசாசு நம்மை பிடிக்கும், அல்லது பிசாசு நம்மை என்ன நடத்தும், எங்களை எங்களை எங்களுக்கு தவறான காரியங்களை கொண்டு வரும், அல்லது பிசாசு நம்மை என்ன செய்து விடும், மேற்கொண்டு விடும். இப்படி எல்லாம் நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டியது, நமக்குள்ளே இருக்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன் ஒளியாக இருக்கிறார். நாங்கள் போகிற இடத்தில் இருக்கிற இருளை அவர் நிர்மூலமாக்குகிறார். அந்த இடத்துல இருக்கிற இருள் ஓடி போகிறது. நம்மை ஒரு பொழுதும் எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் ஜோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனை கவனியுங்கள். உலகத்திலே வந்த என்றால் உலகத்திலே பிறந்திருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவனை இவருடைய ஒளி, கிறிஸ்துவாகிய ஒளி என்ன செய்தாம்? பிரகாசிக்க பண்ணுகிறதாம். ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற, பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அப்ப நாம் எந்த மனுஷரா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷரா இருந்தாலும், அல்லது எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும், அதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குற ஒளி, எப்பேற்பட்ட கட்டில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், தந்திரங்களில் நாங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, நம்மை விடுவிக்கிற மெய்யான ஒளி, நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நம்மையே ஒளியாக மாற்றுகிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். ஆமென். அநேக வேளைகளிலே நாங்கள் விடுதலையை ஏற்றுக்கொள்ளுகிறோம், சுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்மை அவர் ஒளியாக மாற்றி விட்டார். இனிமேல் இவைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது, இவைகள் எதுவும் நம்மை தொட முடியாது. இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த இருளும் நமக்கு கிட்ட வர முடியாது. ஏனென்றால் ஒளியை எந்த இருளும் பற்றி கொள்ள முடியாது, பிடிக்க முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். விடுதலை ஆனோம் என்று விசுவாசிக்கிறோம், ஆனால் இனிமேல் எதுவும் தொட முடியாது என்று விசுவாசிக்காமல் இருக்கிறோம். மாத்திரமல்ல, நாமும் ஒளியாக மாற்றப்பட்டு விட்டோம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே வந்திருக்கிறபடினால் நாங்கள் இப்பொழுது ஒளியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒளியாக செயல்படும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய ஆலயமாக செயல்படும்படி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். கிறிஸ்து நம் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்பட, மற்றவர்களை விடுதலையாக்க, மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை நிர்மூலமாக்கி அவர்களை ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படி, நம் மூலமா கிரியை செய்யும்படி நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் உலகத்திலே இருந்தார், வார்த்தையாக இந்த உலகத்திலே இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப சகலதை
இந்த உலகத்தில் இருக்கிற சகலதை குறித்தும் பிதா என்ன செய்தார்? வார்த்தை மூலமாய் பேசினார். அப்ப அந்த வார்த்தை மூலமாத்தான் சகலதும் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. ஆமென். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இதுதான் இருக்கிற ப்ராப்ளம். அநேகர் நாம் அவரை அதிகமாய் அறியாமல் இருக்கிறோம். ஒரு குத்து மதிப்பாய்த்தான் நமக்கு தெரியும் என்று சொன்னால், இயேசு வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், இப்பொழுதோ அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், மறுபடியும் வந்து நம்மை அழைத்து செல்லுவார், அவருடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்ப்பார். இப்படியான விசுவாசத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த பூமியிலேயே எப்படி இயேசு வாழ்ந்தாரோ அதே போல நாம் எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ முடியும். அப்படி வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். வெளிப்படுத்தலிலே இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நான் ஜெயம் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவன் என்னோடு கூட ஆளுகை செய்வான். நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பொசிஷனிலே உட்கார்ந்து ஆளுகை செய்வான் என்று நாங்கள் வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஜெயித்தது போல. அப்ப அவரை போலவே எல்லா இடத்திலும் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் அதை விரும்புகிறதில்லை. பிரியமானவர்களே, நம் மூலமாய் அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், தேவன் வெளிப்பட வேண்டும், தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், போற இடத்திலெல்லாம் ரட்சிப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் ஜெபிக்காவிட்டால் இவைகள் இருந்தும் செயல்பட முடியாது. இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டும் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய மாட்டோம்? மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாதவர்களாய் இருப்போம். எப்பொழுது என்று சொன்னால், இவற்றை நாங்கள் வாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நாங்கள் இவை நம் மூலமாய் நடக்க வேண்டும் என்று முதலாவது வாஞ்சிக்க வேண்டும். தேவன் யாரையும் போர்ஸ் பண்ணி என்ன செய்ய மாட்டார்? நீ போய் இவற்றை செய் என்று சொல்ல மாட்டார். அவர் இருந்த நாட்களிலே சில பேருக்கு அப்படி சொல்லி இருக்கிறார். அவர் ஒருவன் பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் வந்து, ஆண்டவரே, நான் போய் முதலாவது என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணட்டும், பின்பு நான் வந்து உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், ஆனா நீயோ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட காரியமும் தேவன் செய்திருக்கிறார். சில பேரை அழைத்திருக்கிறார், சில பேரை அந்த இடத்திலே யாரும் இல்லை என்பதனால் தேவன் என்ன செய்கிறார்? நேரடியாய் அங்க போய் பேசி, சில பேரை செலக்ட் பண்ணி அவர்களோடு பேசி அவர்களை அழைத்து வந்து அற்புத அதிசயங்களினால் அவர்களை நிரப்பி அவர்களை அந்த இடத்திலே விடுதலை வீரர்களாய் மாற்றியும் இருக்கிறார். ஆனால் பொதுவாக நீங்கள் பார்ப்பீர்களானால், என்ன எல்லாம் நமக்கு தேவையோ அவற்றை நாம முதலாவது பிரயாசப்பட்டு நாங்கள் அதை வாஞ்சித்து தேவனிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவைகள் நம் மூலமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். மேலும் தொடர்ந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 1 அதிகாரத்திலிருந்து, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம், நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். எப்படி விசுவாசித்தோம்? வார்த்தையை அறிந்தோம், வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அந்த வார்த்தை நம்ம எல்லா அவவிசுவாசத்திலும் இருந்து விடுதலையாக்கி அவருடைய நாமத்தை நம்ப வைக்கிறது, விசுவசிக்க வைக்கிறது. ஆமென். அப்ப அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து அவரை நம்ப பண்ணுகிறது. கவனியங்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ ஆர் இருக்கிறார்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிற படித்த மேதைகள், தேவனை விசுவாசிக்க திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் நம்ப முடியவில்லை. எப்படி ஒரு தேவன் என்ன செய்ய முடியும்?
ஒரு சாதாரண மனுஷரை போல மரித்து, சாதாரண பாவியை போல என்ன செய்ய முடியும்? சிலுவையிலே தொங்க முடியும். ஒரு கடவுள், ஒரு தேவன், சகலத்தை உருவாக்கின தேவன் எப்படி ஒரு சிலுவையிலே தொங்க முடியும்? எப்படி இன்னொரு மனுஷன், அதாவது தூசியாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி வானத்தையும் பூமியை உருவாக்கின இவ்வளவு பெரிய தேவனை அடித்து கொள்ள முடியும்? ஆகவே இது என்ன இல்லை, இது உண்மை கிடையாது. இது தேவனா இருக்க முடியாது. ஒருவேளை ப்ரொஃபட்டா இருக்கலாம், ஆனால் இயேசு தேவனா இருக்க முடியாது என்று சொல்லி எவ்வளவு பேர் படித்த மேதைகள் திண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்கி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வைத்தது. ஆமேன். இது நம்முடைய கிரியை அல்ல, முழுமையாய் தேவனுடைய கிரியை. நம்மை ரட்சித்தது அவருடைய கிரியை. அவருடைய வார்த்தை தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையினால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டோம். பாவத்திலே மரித்தவர்களாயிருந்த நாங்கள் அவர் வார்த்தையாய் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததினால் நம்மை உயிர்ப்பித்தார். ஆமேன். ஆகவே நம்முடைய கிரியை இதில் எதுவும் இல்லை. ஆமேன். அதனால் தான் நாங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கிரிகையினால் அல்ல. அவர் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப பாருங்க, இது நம்ம குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள், அப்ப ரட்சிக்கப்பட்ட நாங்கள், எங்களை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது, இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோமாம்? தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆனால் இன்றைய நாளிலே தேவனோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோமா, அல்லது நம்முடைய தகப்பனோடு நம்முடைய தாயோடு மாமிசத்திலே நம்ம இணைத்துக் கொள்ளுகிறோமா? நாங்கள் தேவனோடு நம்ம இணைத்துக் கொள்ளாமல், நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நாங்கள் பரிசுத்தத்தினால் பிறந்தவர்கள், தேவ பரிசுத்தத்தினால், தேவ இரத்தத்தினால், ஆமேன், தேவ கிருபையினால், தேவனுடைய குணாதிசயத்தினால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் நம்ப மறுக்கிறோம். அநேக வேளைகளிலே மாமிசத்தோடு நம்ம இணைத்துக் கொள்ளுகிறோம். அம்மா, அப்பா, நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய அறிவு, கிறிஸ்துவை குறித்து நாங்க அறிந்தது, இவைகள் தான் நம்ம என்ன செய்திருக்கிறது? ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப தேவன் நம்மை பிறப்பித்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை என்ன செய்திருக்கிறது? பிறப்பித்திருக்கிறது. புதிய மனுஷர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறது. ஆமென். அப்ப நான் தேவனால் பிறந்தவன் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இது வராது. இது ஆட்டோமேட்டிக்கா வருகிற காரியம் அல்ல. எப்பொழுதும் இதை மறுபடியும் நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்புக்கிற மெய்யான ஒளி என்னை பிரகாசித்திருக்கிறது, என்னை பிரகாசமாய் மாற்றி இருக்கிறது, என்னை அவருடைய ஜீவன், எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறது. ஆமேன். எனக்குள் இருப்பது இப்பொழுது என்னுடைய ஜீவன் அல்ல, அவருடைய ஜீவன். ஆமேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். என்னுடைய அம்மாவாலோ அப்பாவாலோ அல்லது என்னுடைய சுய சித்தத்தினாலோ நான் பிறக்காமல் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன், புதிதாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன் என்பதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, காலையில் எழும்பினால் பின்னேரம் வரைக்கும் நான் போகிற இடங்கள், வர்ற இடங்கள், கார்ல போகிற இடங்கள் எல்லாத்திலையுமே நான் வசனத்தை பேசிக்கொண்டே போகிறேன். வேற காரியங்களை என்னுடைய சிந்திக்க இடம் கொடுப்பதில்லை. அப்ப அது முக்கியம். நாங்கள் சிந்தைக்கு வேலை கொடுக்காவிட்டால்
அது தண்டபாடுல ஏதோ ஒரு வேலையை செய்துட்டு தான் இருக்கும். அதப்படி இதப்படி இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, ஏதோ ஒன்றை செய்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேலை கொடுப்பீர்களானால் தேவனை குறித்து, அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, அவர் செய்து முடித்த வேலை குறித்தே தியானித்துக் கொண்டிருக்கும்படி நீங்கள் அதுக்கு வேலை கொடுப்பீர்களானால் அது அதை குறித்து தான் சிந்திக்கும். ஆனால் கொடுக்காமல் விட்டால் மற்ற எல்லாவற்றையும் குறித்து சிந்திக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? இப்போ ஒரு தண்ணி சரியான வயலுக்கு போகணும் என்று சொன்னா ஆத்துல இருந்து சரியா பாத்தி கட்டி என்ன செய்யணும்? விடணும். அப்பதான் அது சரியான இடத்துக்கு போகும். அதே போலத்தான் நம்முடைய சிந்தை ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இதைத்தான் நீ சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் அதை சரியான வழியிலே நடத்தினால்தான் அது என்ன செய்யும்? சரியான வழியிலே போகும். அப்படி இல்லாவிட்டால் தான் நினைச்சதெல்லாம் சிந்திச்சிட்டு இருக்கும். அப்படி விடக்கூடாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? காலையில் எழும்பி வரைக்க போய்க்கு எல்லாம் வசனத்தையே தியானிக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் அனுதினமும் தியானிப்பது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. எப்படி என்று சொன்னால் வசனங்களை தியானிச்சு காரியங்களுக்காக ஜெபிப்பது, தேசங்களுக்காக ஜெபிப்பது, ரட்சிப்புக்காக ஜெபிப்பது, மீட்புக்காக ஜெபிப்பது. தேவன் என்னோடு இருக்கிறீர், உம்மை போல என்னை மாற்றி இருக்கிறீர், உம்மை போல என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி அவரை கொண்டாடுவது, அவரை தியானிப்பது. அப்ப இதை நாம் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் இடைவிடாமல் தியானித்து பேசுவது. ஆமேன். அப்ப இவைகள் முக்கியம். பாருங்க, 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை, கவனிங்கள் மறுபடியும், அந்த வார்த்தை மாமிசமாகி. அப்ப இவைகள் எல்லாம் வார்த்தையாக நம் வாழ்க்கையிலே கிரிய செய்கிறது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமேன். அப்ப இப்பொழுதும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன். அவருடைய மகிமையை கண்டோம். ஆமேன். அப்ப நாங்கள் இப்பொழுதும் அவரை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை காண முடியும். ஆமேன். ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய மகிமையை காண முடியும். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமேன். அப்ப பிதாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை, இதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீர் உம்முடைய மகிமையை எனக்கு கொடுத்தீர். ஆனால் அந்த மகிமையை அவர் வைத்திருக்காமல் அந்த மகிமையை என்ன செய்தாராம்? நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்பா பிதா கொடுத்த மகிமையை குமாரன் வைத்திருக்காமல், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தனக்கு சொந்தமான மகிமை என்று எண்ணாமல் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதா கொடுத்த ஆசீர்வாதத்தை, பிதா கொடுத்த வரங்களை, வல்லமைகளை, அதிகாரங்களை, குமாரனுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதை புரிந்து கொள்வோமானால் நம்மால் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லேலூயா. நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருப்போமானால் அதற்கு காரணம் நாங்கள் இதை அறியாமல் இருக்கிறோம், அல்லது அறிந்தும் என்ன செய்யாமல் இருக்கிறோம்? விசுவாசிக்காமல் இருக்கிறோம். ஆனால் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாத செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பிரியமானவர்களை கவனிங்கள், இதை நாங்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். தேவன் நம்மை அறுத்து போடுகிறார், கட் பண்ணுகிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அல்லது தேவன் நம்மை புறம்பே தள்ளி போட்டார் என்று தவறாக நினைக்கிறோம். அதை அவர் அறுத்து போட்டார் என்று இங்கே இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே நாங்கள் பார்ப்போமானால் எடுத்து போட்டார் என்று இருக்கிறது. எடுத்து போட்டார் என்றால் அர்த்தம் என்னென்று சொன்னால்
அந்த கொடி அந்த அந்த செடி கொடியிலே படராமல் கீழே விழுந்து போனபடியினால் அதால் கனி கொடுக்க முடியவில்லை. அப்ப அந்த கொடியை மறுபடியும் என்ன செய்கிறாராம்? எடுத்து வைக்கிறாராம், தூக்கி விடுகிறார். அப்ப கனி கொடாமல் இருக்கிறதை என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். கனி கொடுக்கும்படிக்கு அதை தூக்கி விடுகிறார். ஆமென். அப்போ ஒரு ஆடு என்ன செய்து போனா? சிதறி போனா அந்த ஆடு சரி 99 ஆடாவது மிஞ்சி இருக்கிறது, ஆகவே சிதறி போனது போகட்டும் என்று விடுகிறவர் அல்ல. அந்த ஆடை தேடி போய் மறுபடியும் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அதே போலத்தான் இந்த இடத்திலே கனி கொடாத அந்த செடியை எடுத்து போடுகிறார். புரியுதுங்களா? எடுத்து மறுபடியும் என்னத்துல விடுகிறாராம்? கொடியிலே விடுகிறார். ஆனால் கனி கொடுக்கிறது எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவற்றை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் யாரையும் அழிக்கவோ, யாரையும் நிர்மூலமாக்கவோ, யாரையும் தண்டிக்கவோ அவர் வரவில்லை. உலகத்தை நான் தண்டிக்க வராமல் உலகம் அவர் மூலமாய் ரட்சிக்கப்படும்படிக்கே வந்தார் என்று நாங்கள் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே வாசிக்கிறோம். தேவன் உலகத்தை தண்டிக்க வரவில்லை. இன்றைக்கும் உலகத்தை அவர் தண்டிக்கவில்லை. ஆனால் அவர் மூலமாய் உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், நானும் நீங்களும் மீட்கப்பட வேண்டும், முழுமையாய் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறது, தேவ திட்டமாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் கவனிங்கள், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, அப்ப இன்னொரு விதத்திலே சொன்னால் அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சுத்தம் எப்படி வருகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை அப்படி வருகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் எப்படி கிரியை செய்கிறது என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை கேட்பதனால், தியானிப்பதனால், வாசிப்பதனால், அதை சொந்தம் கொண்டாடுகிறதுனால் இவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. இதைத்தான் நாங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்ப வசனத்தினால் நிறைந்திருக்கிறவர்கள் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். அப்ப நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே, நான் சொன்ன வார்த்தையிலே, நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையிலே நீங்கள், வார்த்தை மூலமா நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப இதை நான் விசுவாசிப்பேனானால் அவருடைய வார்த்தை என்னை சுத்தம் பண்ணிட்டு, அவருடைய வார்த்தை என்னை புதிய மனுஷனை பிறப்பித்திருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரணங்கள் எல்லாவற்றையும் அழித்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஆமென். ஆகவே இன்றைய நாளிலே விசுவாசிப்போம். எங்களுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, முற்றும் புதிதாகின. அவரால் நான் பிறந்திருக்கிறேன். ஆகவே எல்லாம் நன்மையாக, அவர் மேன்மையாக, மகிமையாக மாற்றி போட்டார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம். நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை நம்மை இப்பொழுதே சுத்தமாக்கினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையானது, மகிமையானது. இந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்புகிறோம். இந்த வார்த்தைகளை நீர் சொல்லப்பட்டவைகள் நம்மை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணம் உண்டாயிருக்க பண்ணுவதா. ஆமென். இந்த வார்த்தை இலே ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களை ஒளியாக மாற்றி இருக்கிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில இருள் இல்லை. எல்லா இருள்களையும் கொண்டு வருகிற பொய்யின் ஆவிகள், தடை இருக்கிறது, தாமதம் இருக்கிறது என்று
சொல்லிக் கொண்டிருக்கிற பொய்யின் ஆவிகள், தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொய்யின் ஆவிகள், இன்னும் ஏனோ தெரியல, தேவன் ஏன் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கல, ஏன் இன்னும் என்னை உயர்த்தல, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தடை என்று நினைத்து கொண்டிருக்கிற அல்லது நினைக்க வைத்த பொய்யின் ஆவிகளுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுவதால் இன்றைய நாளிலே தேவனுடைய சத்தியம் மேற்கொள்ளட்டும். உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இப்பொழுது இவருடைய சூழ்நிலைகள், இவருடைய நோய்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், சத்துருவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவதாக, இவர்களை பிரகாசிக்க பண்ணுவார்களா, பிரகாசிப்பார்களா, எழுந்து பிரகாசிப்பார்களா. ஒளியாகிய நீர் இவருடைய வாழ்க்கையில வந்திருக்கிறபடினால் எழுந்து பிரகாசிப்பார்களா. உம்முடைய ஒளி வந்தது, உம்முடைய ஒளி பிள்ளைகளை மேற்கொண்டது, உம்முடைய ஒளி இந்த பிள்ளைகளை உயிர்ப்பித்தது, உம்முடைய ஒளி இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கினது. இன்றைய நாளில் பாரிபூரண விடுதலை, பாரிபூரண சுகம், பாரிபூரண வெற்றி இவர்களை மேற்கொள்ளுவதா, விடுதலை உண்டாயிருப்பதா, தேசத்தில் நன்மை உண்டாயிருப்பதால், தேசத்தை நல்ல செய்தி, ரட்சிப்பின் செய்தி, மீட்பின் செய்தி, உயிர்த்தெழுதலின் செய்தி மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக ஒருவரை திடப்படுத்தி இருக்கிறீர்கள், ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழிநடத்துவாராக. சபையும் வாழ்த்துகிறோம், குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாள் இதே நேரத்திலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய பிரயாணங்களை மேற்கொண்ட பொழுதும் வழியிலே செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. ஆமென், 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 ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் கொடுத்த ஞானத்தை, தீர்க்க தரிசனங்களை உங்களுக்காக தந்திருக்கிறார்கள். ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை உங்கள் வாழ்விலும் வழி நடத்துவாராக. எடுத்து வந்த ஊழியரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த தாளத்தை எடுத்து வந்து விதைத்த அவரையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு